எங்களுடைய எதிர்ப்புன்றது எங்க தலைவர்கிட்ட நாங்க இது சம்பந்தமா இவர் சினோரா அசோக் பேசுனதை ஆல்ரெடி அந்த மேடையில 3 பேர் இருக்காங்க. இந்த தேர்தல் எங்க தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு பின்புலத்துல நாங்க இருந்து செயல்படுவோம். எங்க ஓட்டு நீங்க சொன்ன போனா எங்க குடும்பத்துல ஒரு 10 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க, அதுல 8 ஓட்டு நாங்க சொன்னா போடுவாங்க. இப்ப 4 முனை போட்டி ஆயிருச்சு. அது 4 முனை போட்டினா நீங்களே பாத்துங்க. இப்ப தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே ஆல்ரெடி போன தேர்தலில் ஒரு 40 தொகுதி 100, 200, 300, 1000, 1500 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. நீங்க அது எல்லாத்துக்குமே தெரியும். திமுக, அதிமுக இவங்களுக்குள்ள உள்ளதை இது பண்ணுவாங்க. அப்பயே ஒரு சில கட்சி இதுக்குள்ள கிராஸ் ஆனதுனாலதான் இவங்களுடைய தோல்வின்னு சொல்லி பரவலா சொன்னாங்க. அதனால எங்கள் ஓட்டு இந்த ட்ரிப் இந்த தேர்தலில் விலை மதிக்க முடியாத ஓட்டா இருக்கும். எங்க தலைவர் யாருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு நாங்க போடுவோம். எங்க தலைவர் உள்ள வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்க டாப் ஹவுஸ் 40% ஓட்டு இருக்கு எங்களுக்கு. தலைவர் இப்ப நேரடியா ஒரு அறிக்கை கொடுத்து ஏதோ ஒரு இதுல வந்தான்னு வச்சுக்கோங்க, தலைவருக்கு 40% ஷேரா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 64,000 பூத்து 64,000 பூத்துல நாங்க மேக்சிமம் எங்க தலைவர் 2017 கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு 50,000 பூத்தை ஃபுல் பண்ணிட்டோம். இருக்கவே இருக்காதெல்லாம் கிடையாது, போட மாட்டாங்க. எங்கள் ஓட்டு எங்க குடும்பம் ஓட்டு. நாங்க பிரச்சாரம் பண்ணி இவங்களுடைய செயல்பாடுகளை வெளியே கொண்டு வர கட்டாயத்துக்கு ஆக்கியதுனால ஓட்டு இருக்காது. இந்த மாதிரி தற்கூறிகளை வச்சுக்கிட்டு தம்பி விஜய் தொடர்ந்து இந்த ரசிகர்களை சீண்டனும் நினைச்சியனா அது உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருன்னு முழுமையா தெரிஞ்சுக்க. தலைவர் எப்படி காத்திருந்து பதில் சொல்லுங்கிற மாதிரி தேர்தல் நேரத்தில் அவர் கண்ணசைக்காக நாங்க ஒரு பெரிய கோடி பிள்ளைகள் காத்திருக்கோம். முதல் இலக்கு ஆதவர் அர்ஜுன் இன்னமும் பல இடங்கள்ல குழப்பம் பண்ணி இந்த தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் அவங்களால வீணா போயிருக்கு. தமிழ் மக்கள்லாம் கேட்டுங்க, இவங்க எல்லாம் வாக்கு கேட்க வந்தாங்கன்னா இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிடும். முதலமைச்சரையும் தரக்குறவா பேசுற, தரந்தாழ்ந்து பேசுற, பாரத பிரதமரையும் பேசுற. நீ முதல் இவரை இந்த அரசியலுக்கு இவர் எடுத்து யாரு தம்பி விஜய் ஏதோ வர்றாரு போறாருன்னு கூட்டம் வருதுன்னு செஞ்சு இவரை வச்சிருந்தா படு குழியில தள்ளி ஒரு மிகப்பெரிய மக்கள்கிட்ட வெறுப்புணர்ச்சியை காட்டிடுவாங்க. அவர் மூல வளர்ச்சி இல்லாம ஏதோ ஒரு அரசியலுங்கிறத ஒரு விளையாட்டுத்தனமா செஞ்சுக்கிறதுக்கு, அரசியல் யதார்த்தமா பண்றதுக்கு, அரசியல் தெரிஞ்சு ஒதுங்கி இருக்கிறதுக்கு வித்தியாசம். நான் மறுபடியும் சொல்றேன், அவருக்கு கட்டமைப்பு கிடையாதுங்க. அவர் விஜய்க்கு கட்டமைப்பு கிடையாதுங்க. கண்டிப்பா மூல வளர்ச்சி இருந்தா நேரம் எப்பவும் முற்றுப்புள்ளி வச்சிருப்பாருங்க.